9 கிரகங்களும் மாற்றம் செய்யக்கூடிய இந்த விஸ்வாவாசு சித்திரை புத்தாண்டு வருடத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்க போகுது அப்படின்ற பலன்களை டாக்டர் லெத்தி அவர்களின் உதவியோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். மகர ராசி. மகர ராசிக்காரங்களை ஜென்ம சனியில கைட் பண்ணிட்டு வந்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஜோதிடர்ல மலேசியால நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிடலாங்க. என்னையா அடிக்குது, என்னையா அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு திணறிக்கிட்டு இருந்த கஷ்டத்துல எந்த திசைக்கு போகணும்னு தெரியாதங்க. நிலங்க உங்களுக்கு ஜென்ம சனி தாங்க. அது மார்ச் 2025 29ஆம் தேதியோட முடிஞ்சிடும்னு சொன்ன ஒரு ஜோதிடர் நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அமைப்புகள்ல கடுமையான ஏழரை சனியின் கஷ்டத்துல இருந்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு தீர்வு ஏழரை சனியில இருந்து வெளியில வரீங்க மகர ராசிக்காரங்க. இதுக்கு அடுத்த நிலையாக 3ஆம் இடத்துல பாவர் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை, தொழில், வருமானம் சகலமும் அப்படி வந்து மனதில் விடும். ஆனா மிக முக்கியமாக இந்த இடத்துல குடும்பம் கெட்டு போச்சுங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏங்க உங்களை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்ற அளவுக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்க. திருமணம் பண்ணி நீங்க பார்த்த 10 பொருத்தத்தை வச்சு பார்த்து கொடுத்தீங்கல்ல, அந்த 10 பொருத்தவங்க திருமணம் பாதி திருமணம் அப்படியே வந்து நம்ம கிட்ட சிரிச்சுட்டு போனதுதான் நான் பார்த்திருக்கேன். 10 பொருத்தம்ன்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றதை பார்த்துக்கிட்ட கடந்த கால மகர ராசிக்காரங்களுக்கு இங்க உங்களுடைய முதலாவது நிலையாக உங்களோட திருமண வாழ்க்கை சரி செய்யப்பட போகுது. இந்த 2027க்குள்ள இந்த அடுத்த சனி பெற்றுக்குள்ள எத்தனை பேர்த்தோட குடும்ப வாழ்க்கை சரியாக போகுதுன்றதை நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன். அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அமைப்புகளை நான் திருமண அமைப்புகளை பார்த்திருக்கேன். இந்த நிலையில மகர ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல இருந்து வந்த கஷ்டங்கள், பிணக்குகள், பிரச்சனைகள் அப்படியே விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணையால இவ்வளவு நாள் சந்திச்சுட்டு வந்த சங்கடங்கள், அசிங்கம், கேவலம் மாதிரியான அமைப்புகள் ஒரு முடிவுங்க. இல்லைங்க பேசி வாழலாமா, இல்லைங்க பிரிஞ்சு போயிடலாமான்ற தீர்க்கமான முடிவு எடுத்து சரியா என்ன பண்ணணும் அப்படின்ற அமைப்புகள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்புகள்ல மகர ராசிக்காரர்களின் மனநிலை வந்துருச்சுன்றது தாங்க உண்மை. இந்த நிலை ஐயோ அடுத்த கல்யாணமா, எனக்கு கல்யாணத்துல பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு திருமணம் கொடுத்து வாழ்க்கை சரி செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல பலன் மத்தியம வயது இளைஞர்களுக்கும் சரி, ஒரு மாதிரியான மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கும், ஆணாக இருக்குங்க பெண்ணாக இருங்க, குழந்தை மாணவர்கள் அமைப்புகள்ல படிப்பு சார்ந்த அமைப்புகள் நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வருமோ அந்த துறை அடையாளம் காட்டப்படும். இவ்வளவு நாள் விழலுக்கு ஏற்ற நீரா நீங்க போட்ட எனர்ஜி, முயற்சி அத்தனையும் எங்க போச்சுன்ற மாதிரியான அமைப்புகள்ல எக்ஸ்ட்ராவா ஓவர் டைம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இதுல கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ராசிநாதன் ராசியில் அமர்ந்து யோகத்தை கொடுக்க போகிறார், ஜாக்பாட்டை கொட்ட போகிறார்னு சொல்ல யூடியூப்காரர்கள் மத்தியில அடி வாங்கி உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல இருந்து மேன்மை இருக்க போது, நல்லது இருக்க போது, வெளிநாட்டு பயணங்கள் இருக்க போது, வெளிநாட்டுல வேலை கிடைக்க போது, இடமாற்றத்தை பண்ண போறீங்க. என்னதான் இருந்தாலும் குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. விரையாதிபதி வலுத்து 12ஆம் இடத்தை விரைய இடத்தை பார்த்தாருனாலே விரயம் பண்ணணும்னா எங்கிருந்து எடுத்து பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் வருமானம் வரணும்ல. வருஷம் முழுக்க கடன் வாங்கி விரயம் பண்ண முடியுமா? ஒரு வேலை கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, ராகு குரு பார்க்குறாரு, வருமானம் ஆரம்பிக்கும், குடும்பத்தில் ஒரு நிலைத்தன்மை இருக்க ஆரம்பிக்கும். எப்படிதெல்லாம் அந்த மாமனார் மாமியார் பிரச்சனையில இருந்து வந்த மத்தியம வயதுல இருந்தவங்களுக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாமியார் என்னங்க எவ்வளவு குடும்பக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த மகர ராசியினருக்கு ஒரு நல்ல நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வருமானத்துல இருந்து வந்த பிரச்சனை உங்களை மட்டுமே டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒருத்தர் ஓவர் டைம் போட்டு கம்பெனி வச்சிருக்கோம். அந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு. அவரே கொஞ்சம் அடுத்த பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு அப்படியே உங்களோட நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு, இல்லை உங்களை விட்டு விலகி டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு உங்களை பிரச்சனையில வச்சிருந்தவங்களாம் அவங்க பிரச்சனைக்குள்ள போயிடுவாங்க, நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லி மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிஞ்சே ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விடிவு கால வருடமாகவே இந்த விஸ்வாவசு வருடம் நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு இருந்தே தீரும். நல்லவை அத்தனையும் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமே வரப்போகுது. பாக்கியங்கள் கிடைக்க போகுது, அற்புதங்கள் நடக்க போகுது. சகல விதமான நன்மையையும் சந்தோஷத்தையும் பாக்கியங்களையும் அப்படியே மனசார அனுபவிக்க போறீங்க மகர ராசிக்காரங்கன்ற மாதிரியான ஒரு அற்புத பலனோடு இந்த புத்தாண்டு அப்படியே உங்களை வர வைக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். மகர ராசிக்காரங்க எல்லாம் அவர் வயதுக்கு தகுதிக்கு இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல அமைப்பு இருக்க போறீங்க. பிள்ளைகள் வழியில இருந்து வந்த நோய்கள் தீரப்போது, பிள்ளைகள் வாழ்க்கையில இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாகவே இந்த விஸ்வாவசு வருடம் சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.